எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சிருக்காருன்னா பாத்துக்க. பார்வை தெரியலங்கிறாங்க, ஆளை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பெருமுயற்சி எடுத்தார். அதை தன் தம்பியிடத்திலே பதிவு செய்தார். அவரை பற்றி பேச்சு வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன். என் தம்பி பாலமுரளிக்கெல்லாம் தெரியும். நானே சான்று. நான் வந்து பேசி என்னுடைய ரத்தம் வேல்முருகன் வைத்து அதை அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டிக்குள் வைத்து படகுகளை அனுப்பி வைத்த மகன் நான். நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் என்று அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார். என்னிடத்தில் சொல்லுகிறார், நம்ம இனத்துல அந்த நிலத்துல அங்க உங்க நாட்டுல ஒரு வீரர், ஒரே ஒரு வீரர், அவரை பாதுகாக்காம இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களேங்கிறதுல, அவரை பாதுகாக்காம கொன்னுட்டீங்களே. தலைவன் சொல்லுகிறான், தமிழீழ மண்ணில் இருப்பவர்களை விட சிறந்த வீரர்கள் தாயக தமிழகத்தில் உருவானார்கள்.